ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக். ஒரு காலத்தில் இந்தியா தாங்க உலகத்துலேயே மிகப்பெரிய பணக்கார நாடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா? இந்த ஷார்ட்ஸை கடைசி வரைக்கும் பாருங்கள். 2050 இந்தியா எப்படி இருக்க போகுது அப்படின்றத. கிட்டத்தட்ட 1800 வரைக்கும் கூட இந்தியா செழிப்பாக தான் இருந்திருக்கு. உலகத்தோட ஒட்டுமொத்த ஜிடிபியில் 25% இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு 1800 வரைக்கும். ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் எப்போ காலடி எடுத்து வச்சதோ அப்போ இந்தியாவோட ஜிடிபி சரிய ஆரம்பிச்சுது. ஏன்னா இந்தியாவோட வளத்தை மொத்தமாக இங்கேருந்து சுரண்டி கொண்டு போய் பிரிட்டிஷ் அவங்களோட நாட்டை வளமாக்க ஆரம்பித்தாங்க. 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் போது கிட்டத்தட்ட இந்தியாவோட ஜிடிபி வேர்ல்டு ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா வெறும் 3% தான் இருந்துச்சு. நம்ம ஒன்றும் சும்மா இல்லைங்க, ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அகைன் ஸ்டார்ட் பண்ணி 2000 ஐடி பூம் ஆரம்பிச்சுது. கிபி 2000 நம்மளோட ஒட்டுமொத்த எக்கனாமியோட மதிப்பு பார்த்திங்கன்னா $500 பில்லியன் இருந்தது. இன்றைக்கி 2025 5th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக 4.1 ட்ரில்லியனில் இந்தியாவோட எக்கனாமி இருக்குது. இந்தியா 2050 எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்தியா $20 ட்ரில்லியன் எக்கனாமியாக வளர்ந்துருக்கோம். வேர்ல்டுடைய 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியாக அன்றைக்கி இருக்கும். ஸோ இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா? ஈக்விட்டி மார்க்கெட்டில் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக 9600799747 உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிங் பண்ணுங்கள் ரைசிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.